அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். மூலாதாரத்தில் எவ்வளவு சுவாசம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ ஒரு கேப்பபிலிட்டி, அதாவது ஒரு கொள்ளளவு இருக்கும் இல்லையா, இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, இந்த யானத்தில் இவ்வளோ கெப்பாசிட்டி தான், இந்த பாத்திரத்தில் இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, இவ்வளோ தான் கொள்ளளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி தான் மூலாதார சக்கரத்தில் ஒரு 600 சுவாசம் தான் கொள்ளளவு. அந்த 600 சுவாசத்தை நம்ம சுவாசிக்கிறோமா என்ன பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் அந்த 600 சுவாசத்துக்கு நம்ம அந்த மூலாதாரத்தில் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து நிலை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 21,600 சுவாசத்தில் 21,600 சுவாசத்தில் 600 சுவாசம், முதல் சுவாசம் சொல்லக்கூடிய மூலாதார சுவாசத்தை நம்ம உள்ளே கொண்டு போகணும். அதை எப்படி கொண்டு போகணும்னா கண்டிப்பாக பிராணாயாமத்தில் தான் கொண்டு போக முடியும். ஸோ அப்போ நீங்கள் மூலாதாரத்தில் எவ்வளோ சுவாசம் வைக்கணும் அப்படின்னா 600 சுவாசம் தான் வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. வாழ்க யோகம், யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக